இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நொடியில உங்க இதயம் மொத்தம் 70 ml ரத்தத்தை பம்ப் பண்ணுதுங்க. அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. ஒரு மணி நேரத்துக்கு 300 லிட்டர் ரத்தம், ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கம்ப்ரெஷன், ஒரு பம்பு ரத்தத்தை 30 அடி உயரத்துக்கு 3 மாடி கட்டட உயரத்துக்கு பம்ப் பண்ணோம்னா இந்த பம்பிங் மோட்டாரோட திறன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மோட்டார்ல 2 மோட்டார் இருக்கு. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிகவும் கடினமான வேலை செய்யக்கூடிய மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் மசில் ஆஃப் அவர் பாடின்னு சொல்லக்கூடிய இதயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த இதயமும் இது பம்ப் பண்ணக்கூடிய ரத்தம் எங்க போகுது அப்படிங்கிற அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமும் தான் உங்களையும் என்னையும் உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இதயத்தை பத்தி, இதோட அனடாமிக்கல் மாடல் என்ன, எப்படி இது இயங்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். உங்கள் இதயத்தோட சைஸ் நம்ம முஷ்டியை மடக்குனா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோதான். ஒரு 200 to 350 கிராம் தான் இதோட எடை. ஆனால் இவ்வளோண்டு சைஸு இருக்கிறதுனால இதோட பவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு நம்ம இதயத்தோட தசைகளுக்கு. சும்மா சொல்லலை, மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங், மிகவும் கடினமான வேலை செய்யக்கூடிய நம்ம உடல் உறுப்புல நம்பர் 1 இதயம் தான். உங்க இதயம் வேலை செய்யும் போது இது ஒரு ஒன் வே டிராஃபிக், ஒரு சைடு மட்டும்தான் ரத்தம் போகும். மேலும் பல இதயம் குறித்த தகவல்கள் உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல பேசிக் திங்க் வருவோம். நம்ம இதயத்துல மொத்தம் 4 அறைகள் இருக்கு. இந்த 4 அறைகள் டூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. கீழே 2 ரூம் இருக்கு, மேலே 2 ரூம் இருக்கு. இதான் டூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட். டாப் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 2 அறைகள் பேரு ஏட்ரியான்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க அறைகள் பேரு வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம். இப்போ இறைவனோட அந்த ஜீனியஸ் படைப்புங்கிறது இங்க தாங்க இருக்கு. ஒரே ஒரு பம்பிங் ஆர்கன் தான், ஆனா 2 மோட்டார் அங்க இயங்கிட்டு இருக்கு. அதாவது வலது பக்கம் தனியா ஒரு ஓட்டம், இதய இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. இடது பக்கம் இன்னொரு தனியான இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் 2 ஒருங்கிணைந்து தான் இயங்கும், ஆனா வெவ்வேறு வேலையை செய்யுது. ஏன் அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய வலது ஏட்ரியா, வலது வென்ட்ரிக்கல், அதோட வேலை என்ன அப்படின்னா அது நம்ம உடம்பு முழுக்க சுற்றி ஆக்சிஜனை கொடுத்து மிகவும் சோர்ந்து போன நிலையில ரத்தம் திரும்பி வரும். அப்படி சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ரத்தத்தை வலது ஏட்ரியம் வாங்கி வலது வென்ட்ரிக்கலுக்குள்ள செலுத்தி அந்த வலது வென்ட்ரிக்கல் அதை நுரையீரலுக்குள்ள செலுத்தும். எதுக்காக அப்படின்னா இந்த சோர்ந்து போன ரத்தம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதனாலதான் நுரையீரலுக்குள்ள எல்லா ரத்தத்தையும் சோர்ந்து போன ரத்தத்தை கொண்டு போய் செலுத்துது. அந்த நுரையீரல் என்ன நடக்குது, நம்மளுக்கு ஆக்சிஜன் மூச்சு காற்று மூலமா உள்ள இழுக்கப்பட்டு ரத்தத்துல கலக்குது இல்லையா, அந்த ஆக்சிஜன் ரத்தத்தில் கலக்கும் இடம் அப்படிங்கிறது நுரையீரல்ல நடக்குது. அதனால வலது பக்கம் வேற வேலை. இடது பக்கம் இருக்கக்கூடிய ஏட்ரியா, வென்ட்ரிக்கல், இதோட வேலை என்ன, நுரையீரல்ல இருந்து வந்த அந்த உற்சாகமான ரத்தத்தை, நல்லா ஆக்சிஜனேட் செய்யப்பட்ட ரத்தத்தை கொண்டு போய் உடம்பு முழுக்க செலுத்தணும். அதனாலதான் இந்த இடது வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது இது ஃபுல்லாவே கிட்டத்தட்ட இடது வென்ட்ரிக்கல் தான். ஏன்னா இதுதான் ஒரு பம்ப் பண்ணுச்சு அப்படின்னா உடம்பு முழுக்க கொண்டு போய் ரத்தத்தை சேர்த்துது. இப்போ இந்த இதயத்துல மொத்தம் 4 வால்வு இருக்குங்க. இந்த 4 வால்வ் ஒன் வே கேட் மாதிரி தான். முன்னாடி போக முடியும், பின்னாடி திரும்பி வர முடியாது. ஆனா இந்த வால்வோட வேலை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா ஒரு சொட்டு ரத்தம் கூட பின்னாடி திரும்பி வரக்கூடாது. அதை வரவிடாம தடுக்கிறதுக்காக தான் இந்த கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 4 கதவுகள் வால்வு இருக்கு. இப்போ வலது பக்கம் ட்ரைகஸ்பிட் வால்வும் பல்மனரி வால்வும் இருக்கு. இடது பக்கம் மிட்ரல் வால்வும் அயோட்டிக் வால்வும் இருக்கு. இதயம் துடிக்கும் போது உங்களுக்கு கேட்கக்கூடிய லப் டப் லப் டப் சவுண்டுக்கு காரணம் இந்த கேட்டு தான். இந்த கேட்டு ஓபன் ஆகி திறக்குது மூடுது, திறக்குது மூடுது. இந்த டோரு க்ளோஸ் ஆகிற சவுண்டு தான் உங்களுக்கு லப் டப்பா கேட்குது. லப் ட்ரைகஸ்பிடும் மிட்ரல் வால்வும் மூடுவதனால் உருவாகக்கூடிய சவுண்டு. டப்பு பல்மனரி வால்வும் அயோட்டிக் வால்வும்
மூடுவதால் வரக்கூடிய சவுண்ட். இப்போ அடுத்து நம்ம ரத்த ஓட்டத்தை பார்ப்போம். இப்போ இந்த ரத்தம்ங்கிறது இடது வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்ம உடம்பு முழுக்க போறது வந்து ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக் கம்பெனி இன்னைக்கு இருக்கு. அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, இந்தியா முழுக்க பல இடத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அமேசான் அப்படிங்கிறது உலகம் முழுக்க எங்க நீங்க அட்ரஸ் போட்டீங்கனாலும் கரெக்டா கொண்டு போய் அந்த பார்சலை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய லாஜிஸ்டிக் நெட்வொர்க். ஆனா அதெல்லாம் வந்து கால் தூசுக்கு சமம் இதயத்தோட நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும். அது எப்படி ரத்தத்தை கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வலது ஏட்ரியம்ல இருந்து ஆரம்பிப்போங்க. வலது ஏட்ரியம்ல இருந்து சோர்ந்து போன ரத்தம் வலது வென்ட்ரிக்கல்குள்ள வருது. அந்த வலது வென்ட்ரிக்கல் பவர்ஃபுல்லா கண்ட்ராக்ட் பண்ணுவதனால நுரையீரலுக்குள்ள அந்த ரத்தம் செலுத்தப்படுது. சோர்ந்து போன ரத்தம் நுரையீரலுக்குள்ளார அந்த சோர்ந்து போன ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளான கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுது. நல்ல உற்சாகம் தரக்கூடிய ஆக்சிஜன் உள்ள இழுக்கப்படுது ரத்தத்துக்குள்ளார. இந்த வேஸ்ட் டெலிவரி ட்ரக் வந்து வேஸ்ட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு புதுசா வந்து ப்ராடக்ட்லாம் ட்ரக்ல ஏத்துற மாதிரி வேஸ்ட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு நுரையீரலை டெலிவரி பண்ணிட்டு புது ரத்தத்தை தன்னோட வெஹிக்கிள்ல ஏத்திக்கிட்டு ரத்தம் தன்னோட பயணத்தை தொடருது. நுரையீரலில் இருக்கக்கூடிய பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டியூபு மூலமா வந்து இந்த நல்ல ரத்தம் அப்படிங்கிறது இடது ஏட்ரியம்க்கு வருது. இந்த இடது ஏட்ரியம்ல இருந்து இடது வென்ட்ரிக்கல்குள்ளார அடுத்த ரத்தம் வருது. உற்சாகமான ரத்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த இடது வென்ட்ரிக்கல் அதாவது இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சேம்பர் ஆஃப் த ஹார்ட், மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு அறை அப்படிங்கிறது இந்த இடது வென்ட்ரிக்கல் அறை தான். இந்த இடது வென்ட்ரிக்கல் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இஎஃப் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எக்கோல நீங்க பார்க்கக்கூடிய டெஸ்ட். இந்த இடது வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணோன்னே அயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரத்த குழாய்க்குள்ளார ஃபர்ஸ்ட் எல்லா ரத்தமும் போகுது. அயோட்டா தான் வந்து நம்மளோட பெரிய நேஷனல் ஹைவே அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ கிராண்ட் ட்ரங்க் ரோடு வந்து இப்போ சென்னையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போகுது அப்படின்னா அதுதான் பெரிய ரோடு. அந்த ரோட்ல இருந்து சின்ன சின்ன ரோடுகள் பிரியுது, எல்லா பக்கமும் பிரியுது. இங்கே சென்னையிலேருந்து கீழே இறங்க செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ ரோடு பயங்கர பெரிய ரோடு தான். ஆனால் இது அப்படியே பிரியுது, எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஊர்களுக்கு பிரியுது. அதே மாதிரி நம்ம அயோட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹைவே. அந்த ஹைவேலேருந்து வெளியே வரக்கூடிய சின்ன சின்ன ரோடுகள் நம்ம உடம்போட எல்லா பார்ட்டுக்கும் போகுது. இப்ப மூளைங்கிறது ஒரு சின்ன ஊர் தான். ஆனா மூளை இயங்கலைன்னா முடிஞ்சது. உங்க தசைகள், உங்க சுண்டு விரல் நுனி எந்த பகுதியும் விட்டு வைக்காம இந்த ரோடுவேஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு நம்ம உடம்போட எல்லா பகுதிக்கும் அருமையா ரத்த ஓட்டத்தை ஒரு சிங்கிள் துளி வேஸ்ட் ஆகாம கொண்டு போய் சேர்த்த வேலையை இடது வென்ட்ரிக்கல் துடிப்பதன் மூலமாக அயோட்டாக்குள்ள போய் அந்த ரத்தம் எல்லா பக்கமும் போயிடுது. எதுக்கு போகுது? அந்த உறுப்புகளை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்க, இயங்க செய்ய. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த மூவ்மெண்ட், மசில் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் காரணம் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். இயக்கத்துக்கு காரணம் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது? இந்த ரத்தம் வந்து இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும், என் கை தசைகளுக்கு, கண்களுக்கு, பேசிட்டு இருக்க வாய்க்கு, நாக்குக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கு, என்னால இயங்கிக்கிட்டே இருக்க முடியுது. ஆக ரத்தம் டெலிவரி ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் சாப்பிட்ட உணவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஜீரணம் ஆகிட்டு இருக்கு, அது இன்னொரு பக்கம் இல்லையா, அது ஒரு வேலை. அதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண கிடையாது. இது வந்து என்னோட இயக்கத்துல இருக்கு. என்னோட கான்சியஸ்னஸ்லயே இல்லாம சில விஷயங்கள் தானா உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் ஜீரணம். அந்த ஜீரணத்துக்கு உண்டான ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து இதையும் பார்த்துக்கும். நம்ம உடலோட எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் கொடுத்த பின்னாடி கழிவுகளா கார்பன் டை ஆக்சைடு எல்லா இடத்துலயும் உருவாகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் ரத்தத்துக்குள்ள வரும். அந்த ரத்தம் அப்படிங்கிறது கழிவுகள் கொண்ட ரத்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மறுபடியும் வந்து இதயத்தோட எந்த அறைக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அறை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்க, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது எப்படி இந்த அளவுக்கு துடிக்குதுங்க? பவர் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம எவ்வளோ பெரிய பவர் ஸ்டேஷன் இருந்தாலும் நம்ம நெய்வேலி பவர் ஸ்டேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ற பவரை விட இங்க இருக்கக்கூடிய பவர் பயங்கர ஜாஸ்தி. வாழ்நாள் பூரா இது பவர் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது இயங்குறதுக்கு தேவையான பவர், எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கக்கூடியது ஒரு சின்னூண்டு உறுப்புங்க. அந்த உறுப்பு வந்து வலது ஏட்ரியம்ல அதோட சுவர்ல ஒரு சின்ன நோடு, எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஸ் மேக்கர்ல இருந்து எலக்ட்ரிக்கல் ஃபயரிங் நடந்துகிட்டே இருக்கும். 60 to 100 தடவை ஃபயர் பண்ணும். அந்த 60 to 100 தடவை தான் நம்மளோட இதய துடிப்பு.
60லேருந்து 100க்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு காரணம் அந்த எஸ்ஏ நோட்லேருந்து வரக்கூடிய பவர். எஸ்ஏ நோடு பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும், 60 to 100 இம்பல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது குளத்தில் போட்ட கல் மாதிரி எப்படி அந்த அலையாக வந்து அப்புறம் அந்த நீர் ஓடுதோ அதே மாதிரி இந்த பவர் கொடுத்த உடனே அந்த அலை மாதிரி வந்து பரவ ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த பகுதிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல இருந்து எங்கெங்க போகுது ஒவ்வொரு இடத்துக்கா போய் வீட்டுக்கு வர மாதிரியே அந்த இதயத்துல வந்து பவர் எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோடுக்கு போய் பண்டில் ஆஃப் ஹிஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு அப்படியே இதயத்தோட சுவர் முழுக்க அந்த ஒயரிங் சிஸ்டம் இருக்கு. காம்ப்ளிகேட்டட் ஒயரிங் சிஸ்டம், மிகவும் சிக்கலான ஒயரிங் சிஸ்டம். நம்மளால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லா பரவி இருக்கு இதயம் முழுக்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்கறது தான் இசிஜி. நம்ம யூஸ் பண்ணுற இசிஜி மிஷின் என்ன பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த கிராஃப் என்ன காமிக்குது? எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை காமிக்குது. நம்ம இதயத்தில் நிகழக்கூடிய மின்சார ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது தான் இசிஜி அப்படிங்கிற எலக்ட்ரோகார்டியோகிராம் மிஷின். மேலும் அந்த ரத்தத்தில் வந்து சிகப்பு அணுக்கள் மட்டும் இல்லை, வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்டு, பல விஷயங்கள் இருக்குது. ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஆனால் அடுத்து இதயத்தை குறித்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பம்புக்கு 30 அடி உயரத்துக்கு ரத்தம் போகிற அளவுக்கு பம்பிங் திறன் அதிகம், மோட்டார் திறன் அதிகம். எவ்வளவு ப்ரெஷர் இது ஜென்ரேட் பண்ணுது? 120 mm மெர்க்குரி பம்பிங் ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுது. அந்த 120 mm மெர்க்குரி அதுதான் நம்ம பிளட் ப்ரெஷர், பிபி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது. அந்த பம்பிங் ப்ரெஷர் தான். அந்த 120 mm மெர்க்குரிங்கிறது சாதாரண பவர் கிடையாது, பயங்கர ஸ்ட்ராங்கான பவர். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நான் ஹைவே வச்சு சொல்லியிருந்தேன், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஹைவே வரைக்கும். ஆனால் அது வந்து சின்ன ஹைவே. உண்மையிலேயே ஒரு மனுஷனோட ரத்த நாளங்களை எடுத்து அப்படியே ஒன்றுக்கு ஒன்று இணைச்சி வச்சோம் அப்படின்னா 1,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமானது நம்ம ரத்த குழாய்களோட நீளம். அதாவது நம்ம உலகத்தை 2 வாட்டி சுற்றி மீண்டும் ஒரு அரை வட்டம் அடிக்கலாம், 2.5 வாட்டி சுற்றலாம். ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை மட்டும் இணைச்சோம் அப்படின்னா. ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பறவையோட இதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1200 முறை துடிக்கும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நீரில் வாழக்கூடிய ப்ளூ வேல், நீலத்திமிங்கலம். இந்த நீலத்திமிங்கலத்தோட இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி துடிக்கும் தெரியுங்களா? 5 வாட்டி. ஆக உடலோட சைஸ் ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து அந்த இதயமோ அதோட வடிவமைப்பும் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி துடிச்சிச்சுன்னா நீலத்திமிங்கலத்தோட உடல் முழுக்க அந்த ரத்தம் போய் பரவணும் இல்லையா, அதுக்கு அவ்வளோ நேரம் டைம் வேற எடுக்குது. சரிங்க, இவ்வளோ வேலை செய்கிற நம்ம இதயம் வந்து ஏன் டயர்ட் ஆக மாட்டேங்குது? இதயம் சப்ளை பண்ணுற ரத்தத்தில் 5% ரத்தம் வந்து இதயத்துக்கே தான் தேவை. ஏன்னா இதயத்தோட தசைகளுக்கு ரத்த ஓட்டம் தேவை இல்லையா? மேலே நீங்கள் பார்க்குற ரத்த ஓட்டம் குழாய்கள், ஸோ அது வந்து 5%. 5 லிட்டரில் 5% அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய ரத்தம் தேவைப்படுது. இது இவ்வளோ கடினமான வேலை செய்கிறதுக்கு நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு. நம்ம இதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு, நீங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அம்மாவுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே இதயம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 3 வாரத்திலேயே கருவிலேயே இதயம் உருவாகி இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கருவில் ஆரம்பித்து ஒரு மனுஷனோட வாழ்நாள் முழுக்க நிற்காமல் இயங்கணும். இந்த இதயம் நல்லபடியாக இயங்கணும் அப்படின்னா அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. எப்படி பார்த்துக்கலாங்க? நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சிகள், அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் சும்மா நார்மலாக வாக்கிங் போகிறோம் அப்படின்னா, வாரத்துக்கு 150 நிமிஷம் இந்த மாதிரி நடக்கிறோம் அப்படின்னா நம்ம இதயத்தோட தசைகள் வலுப்பெறுது, நல்லபடியாக இயங்குது. ஒமேகா 3 கொழுப்புகள் உள்ள உணவுகள், நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ள உணவுகள், காய்கறிகள், விதைகள், நட்ஸ் வகைகள், பல விஷயங்கள் அதெல்லாம் வந்து இதயத்துக்கு தேவை. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் தேவையில்லை. ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா இதயத்தோட சுவர்களை டேமேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதயத்துக்கு டென்ஷன் கொடுக்காதீங்க. மெடிடேஷன், ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயங்கள், தியான பயிற்சி, யோகா போன்ற விஷயங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவி செய்யும். ஏன்னா திடீர்னு டென்ஷன் ஆகும்போது இதயம் படப்படன்னு துடிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அந்த டென்ஷன் அப்போ இந்த இதயத்துக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலையை கொடுக்குறீங்களே, கோவப்படாதீங்க. ரெகுலராக உங்கள் பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிறது அவசியம். ஏன்னா கொலஸ்ட்ரால் இந்த ரத்த ஓட்டம் சப்ளையில் எங்கேயாவது பிளாக்கை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதயத்துக்கும் கஷ்டம், பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகளுக்கு கஷ்டம். அதனால் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல குறைவாக இருக்கணும், ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கணும். பிபி அதிகமாக இருக்குன்னா லோடு பயங்கரமாக அதிகமாகும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உங்கள் நாடி துடிப்பை
ஒரு நிமிஷம் தொட்டு உணர்ந்து பாருங்க. உங்க இதயம் பம்ப் பண்றத உங்களால உணர முடியும். அது தன்னோட கடமையை அவ்வளவு சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதய துடிப்பு வந்து இந்த வருஷம் மட்டும் உங்க இதயம் வந்து 3.5 கோடி தடவை துடிக்க போகுது. இப்போ நீங்க எந்த அளவுக்கு இவ்வளோ லாயலாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த சர்வெண்ட்டை பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நம்ம உடம்போட பாதுகாவலனாகவும் நம்மளுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய எனர்ஜி சக்தி கொடுக்கக்கூடியவராகவும் விளங்கக்கூடிய நம்ம நுரையீரல் பற்றி பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் இதயம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கா போன்ற விஷயங்களையும் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.